உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஒருமித்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே உயர்ந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் பசுத்த நீர் பசுத்த நீர் பசுத்தர் என்று போற்றுகிறோம் ராஜா. அப்பா பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா உன்ன உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்தான் அருமையா நல்ல தகப்பனே. இந்த காலை ஆராதனை வேளையிலே ஆண்டவரே அப்பா நாங்கள் யாவரும் கடந்து வந்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா இதை பார்க்கிற இதை கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே நீ தாமே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களின் இருதயத்தை ஆண்டவரை நீங்கள் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாடுகிறதான பாடல்கள் ஆண்டவரே, வொர்ஷிப் வேலை ஆண்டவரே, செய்தி பகுதி ஒவ்வொரு பகுதியும் உடைய கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதியிலும் ஆண்டவரே அப்பா அப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்களோட வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களின் உள்ளங்களிலே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் என்றும் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர்.
காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். Praise the Lord. Hallelujah. 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 நாமெல்லரும் கர்த்தரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களினாலும் துதிகளினாலும் நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory Father. Hallelujah. 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 எங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி, உம்மை சேவிக்கும்படி நீர் எங்களுக்கு மட்டுமாய் நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனை பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. Glory, 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 Father. Hallelujah.
ஹalleluya. எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் மேன்மைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனையில பங்கெடுத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர்களுடைய ஆராதனைகளை எல்லாம் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. அவருடைய துதிகளிலே கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. அவர்களுடைய ஆராதனையிலே கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உள்ளான இருதயத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிற, உள்ளான இருதயத்திலிருந்து உம்மை கனப்படுத்துகிற, உள்ளான இருதயத்திலிருந்து உம்மை தேடுகிற, ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. ஆறுதல் கரம் ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் ஆறுதல் படுத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எல்லாருடைய இருதயங்களையும் நிரப்பட்டும், எல்லாருடைய நினைவுகளையும் நிரப்பட்டும். எல்லாருடைய ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பும்படியாய் நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்காக செய்ததான எல்லா விதமான உதவிகளுக்காக, எல்லா விதமான நன்மைகளுக்காக நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் மகிமைகளை செலுத்துவோம். நம்மை உயர்த்தி இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஸ்தோத்திரம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதற்காக நாம் வாழ்நாள் முழுவதும் அவரை நாம் சேவிக்க வேண்டும். Praise the Lord, praise the Lord. ஒவ்வொன்றாக நினைத்து அவர் செய்ததான நன்மைகள் ஆயிரம் ஆயிரமான நன்மைகள், அவர் செய்து கொண்டிருக்கிறதான நன்மைகள் ஏராளமான நன்மைகள். அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாய் சத்துரு செய்கிறதான பலவிதமான ஆபத்துகள், நாசமோசங்கள் எதுவுமே நமக்கு நேரிடாதபடி, நம்முடைய கண்கள் அவைகளை காணாதபடி கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக நம்முடைய தேவனை நாம் உயர்த்துவோம். Hallelujah, praise the Lord. Hallelujah. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவர் உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். ஓ ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த,
பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. Hallelujah. Glory Father. பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. Glory Father. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். இயேசுவே, என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர். Glory Father. Hallelujah. நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. என்னை நினைத்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நினை
ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவ தூதர்களும் சேராபன்களும் ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாங்களும் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம பரிசுத்தப்படட்டும், உம்முடைய நாம பரிசுத்தப்படட்டும், உம்முடைய நாம உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாம உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆங்காங்கே வீடுகளிலும் பல இடங்களிலும் இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய இருதயங்களிலும் தேவ பிரசன்னத்தினால் எங்கள் ஆண்டவர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆராதிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எல்லா இடங்களிலும் வியாபித்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Glory, glory to God. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நீர் மகிமைப்படுவீராக, ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மீண்டுமாய் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவரை துதித்து பாடவும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். சீக்கிரமாய் நம்முடைய திருச்சபைகள் திறக்கப்பட்டு சரியான நேரத்தில் கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கடந்த கால முறைமையின்படி சில குறிப்பிட்ட நபர்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நிம்ரோத் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து தியானிக்க போகிறோம். இவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். போன வாரத்திலையும் அதுக்கு முன்பாகவும் பர்னபாவை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். இப்படி சில பாசிட்டிவ் கேரக்டரையும் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நெகட்டிவ் கேரக்டர். எப்படி இருக்கக்கூடாது என்று அறிந்து கொள்வதற்காக நம்ம இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். அவருடைய பெயர் நிம்ரோத். இவரை குறித்து வேத புஸ்தகத்திலே நம்ம முதலாவது நம்ம பார்க்குற ஒரு காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், 2 பகுதியிலையும் இவரை குறித்து முதலாவது நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் என்று இங்கு வேதம் சொல்கிறது. இங்கே நிம்ரோத் யார் என்பதை குறித்து ஒரு பின்புலத்தை நம்ம பார்க்கிறோம். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கூசுடைய குமாரன் தான் இந்த நிம்ரோத். இந்த கூஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் காமினுடைய குமாரன். காம் யார் நமக்கு தெரியும். அவர் நோவாவுடைய குமாரன். காம் நோவாவுடைய குமாரன். அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியும். இந்த காமுக்கு பின்னாடி தான் பல காரியங்களாம் நடந்து கானானியர் எல்லாம் வந்தார்கள், நமக்கு தெரியும். நோவா காமை பெற்றான், காம் கூசை பெற்றான், கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இதுதான் இந்த சரித்திரம். சரி, அப்போ இவனுடைய சந்ததியே ஒரு வித்தியாசமான ஒரு சந்ததி. அதை தியானிக்க போனால் நமக்கு நேரம் இல்லை. ஆகவே நான் மேலோட்டமாய் நான் சொல்லிட்டு போறேன். ஸோ இந்த நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலி ஆனான் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் இவனை பராக்கிரமசாலி ஆக்கினார் அப்படின்னு போடல. இந்த நிம்ரோ
தான் பராக்கிரமசாலி ஆகிறான். அப்ப தான் ஒரு பராக்கிரமசாலியாய் பலசாலியாய் தனக்குத்தானே அவர் ஆக்கி கொண்டார். அதிகமாக சாப்பிட்டாரு, அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாரு, மக்களை மிரட்டினாரு, இப்படியெல்லாம் நம்முடைய சுய பலத்தை அவராக பெருக்கி கொண்டார். பொதுவாக தேவன் ஒருவரை ஆசீர்வதிப்பது வேறு, நாமே ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா மாறணுங்கிறதுக்காக நாம எடுக்கிற முயற்சிகள் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரையானால் அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அதுதான் சத்தியம். ஆனா நாம சுயமாக எப்படியாவது ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஐஸ்வர்யவானா ஆக தீவிக்கிறவர்கள் கண்ணிகளிலே அகப்பட்டு கொள்வார்கள். ஆனா தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் போது அதனோடு தேவன் வேதனையை கூட்ட மாட்டார். இங்கே நிம்ரோத் தேவன் அவரை பராக்கிரமசாலி ஆக்கினார் என்று இங்கே சொல்லவில்லை, இவர் பராக்கிரமசாலி ஆனான். தனக்குத்தானே பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளுகிறார் ஒரு கூட்டத்தை இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் பேசினா கூட நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமான்னு தன்னை குறித்து பெருமை பேசுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அப்ப தனக்குத்தானே பராக்கிரமசாலியாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட ஒரு மனுஷன் இந்த நிம்ரோத். தனக்குத்தானே பராக்கிரமசாலியாய் மாறி போனார். ரெண்டாவது, இங்க 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்று சத்தியம் சொல்கிறது. கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தான். இப்படியெல்லாம் சில பேரை பத்தி நம்ம வாசிக்கலாம். ஆனா இங்க நிம்ரோத்தை குறித்து வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தானா, வேட்டைக்காரனாய் இருந்தானா. வெறும் வேட்டைக்காரன். வேட்டைக்கு போறது எதுக்கு? காட்டில் இருக்கிற அங்க மிருகங்களை கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு. நம்ம ஊர் பாசையில சொன்னா இவன் ஒரு சாப்பாட்டு பிரியன். சாப்பிடணும்னு நினைச்சான். எதுக்கு சாப்பிடுறான்? தன் சரீரத்தை பலப்படுத்தி கொள்ள. எதுக்காக சரீரத்தை பலப்படுத்தி கொள்றான்? மற்றவங்களுக்கு முன்னால தன்னை பராக்கிரமசாலியாய் காட்டிக் கொள்வதற்கு. அப்ப முழுக்க மாம்சம் சார்ந்த ஒரு மனுஷனாய் இவர் இருக்கிறார். ஆரோக்கியமான சரீரம் நமக்கு தேவை, சுகமான சரீரம் நமக்கு தேவை, வியாதி இல்லாத ஒரு சரீரம் நமக்கு தேவை. எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்களை அது அசைவம் சாப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா சாப்பிடுவதற்காகவே வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல. எதுக்காக சாப்பிடுகிறோம்? நம் உயிர் வாழ்வதற்காக, ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக சாப்பிடுறமே ஒழிய சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழக்கூடாது. இந்த நிம்ரோத் என்பவர் அப்படிப்பட்ட வகையை சேர்ந்த ஒரு மனிதன். இரண்டாவது ரகம், இவர் வேட்டைக்காரனா இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாகவே எப்படித்தான் இருக்கிறாரா? வேட்டைக்காரனா இருந்தார். இதனால அந்த நாட்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். அது என்ன பழமொழினா, கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல அப்படின்னு ஒரு வழக்க சொல், ஒரு பழமொழி அந்த நாட்கள்ல இருந்துச்சாம். அப்ப மற்றவங்க பேசுற அளவுக்கு இவன் ஒரு வேட்டைக்காரன். அதுவும் எப்படி வேட்டைக்காரன்? கர்த்தருக்கு முன்பாக வேட்டைக்காரன், ஆண்டவருக்கு முன்பாக வேட்டைக்காரனாகவே இவன் வெளிப்படுகிறானே ஒழிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாக, ஒரு ஜெப வீரனாக, கர்த்தருக்கு பயந்தவனாக, ஆராதனை செய்தவனாக, உண்மை உள்ளவனாக, உத்தமம் உள்ளவனாக அப்படி இவன் வெளிப்படவில்லை. அப்போ நல்லா கவனிங்க, இவன் தன்னைக்குத்தானே தன்னை பராக்கிரமசாலியாக காட்டிக் கொண்டவர், தனக்குத்தானே பராக்கிரமசாலி ஆன மனுஷன் ஒரு வேட்டைக்காரனாயிருந்து அந்த நாட்களே மக்கள் மத்தியிலே பேர் பெற்ற ஒருவராக இருக்கிறார். அப்புறம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தாத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். இவன் ஆதியிலே இவர் எந்த பகுதியை ஆண்டார் அப்படின்னா சினையார் அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அப்படின்னா இந்த நிம்ரோத் அந்த நாட்களிலே ஒரு ராஜாவாக இருக்கிறான். அப்போ இவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் தன்னை மாற்றிக்கொண்டான், வேட்டை பிரியனாய் இருந்தான். மூன்றாவதா பார்க்கிறோம், இவர் ஒரு தேசத்தினுடைய அரசனாய் அவன் இருந்தான். இந்த அரசனாய் இருந்து அவன் ஆட்சி செய்த பகுதி சினையார் அப்படின்னு ஒரு தேசம். இந்த சினையார் தேசத்துல தான் பாபேல் இருக்கிறது, ஏரேக் இருக்கிறது, அக்காத் கல்னே அப்படிங்கிற இடமெல்லாம் அங்க இருக்கிறது. இந்த அக்காத் கல்னே இந்த இடங்கள், இந்த அக்காத் கல்னே, இந்த ஏரேக், இந்த பாபேலுங்கிறதா ஆதியிலே அவன் ஆட்சி செய்த நகரங்கள் அல்லது பகுதிகளாக
அன்றைக்கு இருந்ததாக இங்கே வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சரி, அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த நிம்ரோத்தை குறித்து அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்னா மிக 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் தேவனுடைய பிறப்பை குறித்து அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அவர் பேசுகிறார். மேய்ப்பர்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவரை மேய்ப்பராக அது சொல்லப்பட்டிருக்கிறது. மிக 5ஆம் அதிகாரத்துல நீங்க 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். இவரே சமாதானக்காரனர். யாரு? இயேசு கிறிஸ்து பத்தி சொல்கிறது. இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், அசீரியன் எதிரி இஸ்ரவேல் தேசத்திலே அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற பகுதியிலே நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அப்படி அசீரியன் வந்தாங்கன்னா அந்த நாட்களே ஆண்டவர் 7 மேய்ப்பரை எழுப்புவாரா, 8 அதிபதிகளை எழுப்புவாரா. இவர்களை எழுப்பி அந்த அசீரியனுக்கு எதிராக தேவன் நிறுத்துவாரா. அடுத்த வசனம் சொல்லுது, 6வது வசனம், இவர்கள் யாரு? இந்த 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளும் தேவ ஜனங்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பாதுகாக்கிறாங்களே, அசீரியனுக்கு எதிராக இருக்கிறார்களே, இவர்கள் அசீரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும். அப்ப அசீரியர் யாரு? தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள். இப்ப அந்த லிஸ்ட்ல தான் இந்த நிம்ரோத்தும் வருகிறார். நிம்ரோத்தின் தேசத்தையும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அசீரியர் எப்படி தேவ ஜனங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த நிம்ரோத்தும் ஒரு வேட்டைக்காரனா இருந்து கொண்டு, ஒரு பராக்கிரமசாலியா இருந்து கொண்டு, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இவன் படையெடுத்து வருகிறவனாய், யுத்தம் செய்கிறவனாய், அவனை ஒடுக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். இந்த நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள் போட்டிருக்கு. அவங்க அடுத்ததாக ஆதியாகம புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த நிம்ரோத் ஆட்சி செய்த பகுதி சிரியா தேசம் என்று வாசிக்கிறோம். அந்த சிரியா தேசத்திலே நடந்த காரியங்களை இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே தேவன் பதிவு செய்திருக்கிறார். இவ்வேதம் என்ன சொல்றது? பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்துச்சா, ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கேட்க இருந்து பிரயாணம் பண்ணுகையில்
மாம்ச பலன் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, அவள் எதையாவது செய்யணும் என்று அவள் தூண்டப்படுகிறதை நாம பார்க்கிறோம். அடுத்து இதே அதிகாரத்துல இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவங்க என்ன செஞ்சாங்களா? இப்ப ஒரே பாசை, ஒரே பேச்சு இருக்கிறது, ஒரே இடத்துல குடிவந்திருக்கிறார்கள். சுட்ட செங்கலை வைத்து, நிலக்கீழை வைத்து, தாரை வைத்து அவர் கட்டடங்களை கட்டுகிறார்கள். இப்ப வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, மாம்ச பலம் இருக்கிறது. இவங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, நம்ம பூமியெல்லாம் சிதறி போகாம ஒரே இடத்துல நம்ம இருக்கணும், அதுக்காக ஒரு நகரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம வானத்தை தொடுற அளவுக்கு, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம்னு சொன்னாங்க. நமக்கு எதுக்காக கட்டுவாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக கண்டுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இந்த சிரியா தேசத்தில் மக்களுடைய, அதாவது நிம்ரோத்தினுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்களுடைய, நிம்ரோத் அரசனாக இருக்கிற அந்த தேசத்து மக்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நம்ம தேசங்களில் சிதறி போகக்கூடாது, பல இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று முதலாவது அவர் விரும்புகிறார்கள். இரண்டாவது அவர் விரும்பின காரணம் என்ன? வானத்தை தொடுகிற அளவுக்கு கோபுரத்தை நம்ம கட்டணும்னாங்க. மூணாவது சொல்றாங்க, எதுக்காக இதை செய்ய போறோம்னா, நமக்கு பேர் உண்டாகிறதுக்காக இதை செய்வோம் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இது வந்து அவருடைய தவறான ஒரு எண்ணமா இருக்கிறது. பின்னால் அதை குறித்து விவரமாக பார்ப்போம். அடுத்த 5ஆம் வசனம் சொல்கிறது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வெளியில போகாதபடிக்கு ஒரே இடத்துல கூடி இருக்கிறதுக்காக ஒரு நகரத்தை கட்டுவோம், வானத்தை தொடுற அளவுக்கு அளவுள்ள கோபுரத்தை கட்டுவோம்னு சொல்லி தனக்கு பேர் உண்டாவதற்காக இவர் சில காரியங்களை செய்ய நினைக்கிறார்கள். இதை பார்த்த உடனே இந்த வேலையை ஆரம்பிச்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சாரா, மனுபுத்திரர் கட்டுற நகரத்தை பார்ப்போம் என்று அவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் நகரத்தையும் அவர் கோபுரத்தையும் பார்ப்பதற்காக தேவன் இறங்கி வந்து ஆரம்பிப்பது. நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நமக்கு ஒரு நகரத்தை கட்டுவோம், வானத்தை தொடர அளவுக்கு கோபுரத்தை கட்டுவோம் சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி வந்து பார்க்கிறார். நிம்ரோத் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், இந்த நிம்ரோத்துடைய மக்கள் என்ன செய்யறாங்க பார்ப்பதற்கு அன்றைக்கு தேவன் இறங்கி வந்தார். வேதத்துல கர்த்தர் இருக்கிறா இறங்கி வந்தார்னு பார்க்கிறோம். இப்படி நெகட்டிவ் கேரக்டரா இருக்கிறவங்க, தனக்கு பேர் உண்டாக பண்ணுவேன்னு சொல்றவங்க, ரொம்ப தந்திரமாய் விவரமாய் செய்யணும்னு நினைக்கிற மாம்ச பலம் கொண்ட மக்கள் செய்யறதை பார்க்க படிக்கும். கர்த்தர் இறங்கி வந்தார். எதுக்காக இறங்கி வந்தார்? இவர் காப்பதற்கு அல்ல, இவர் உதவி செய்வதற்கு அல்ல, இவர் தூக்கி பிடிப்பதற்கு அல்ல, மாறாக 6ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய துவங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது இருந்திருக்கிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்களா, நாங்கள் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் செய்ய நினைக்கிறது தடைப்படாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இறங்கி வந்த கர்த்தர் அவர் சொல்கிறார்,
அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறிப்பட்டு போனார். தேவன் சொல்லும்போது போங்க அப்படின்னு போகாம ஒரே இடத்துல அவங்க இருந்தபடினாலே இப்ப அவங்க துன்பம் வருகிறது, உபத்திரவம் வருகிறது, கலவரம் வருகிறது, அநேக கொலை செய்யப்படுகிறார்கள். இவ்வளவு இக்கட்டுக்கு பின்னால இந்த ஜனங்க சிதறி போறாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவன் என்ன சொன்னாலும் அவர் கீழ்ப்படிய வேண்டும். ஒரே இடத்துல இருப்போம் என்பது தேவன் நோக்கம் அல்ல. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, அங்கங்களா இருக்கீங்களா, எல்லாரும் இங்க வாங்க, இங்க இருப்போம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா சத்திய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரே இடத்துல இருக்கும் தேவனுடைய நோக்கம் அல்ல. மெகா சர்ச்சுங்கிற பேர்ல பல ஆயிரம் மக்களுக்கு சபையில் இருக்காங்கன்னு பெருமையா சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா தேவன் சொல்றது என்னன்னா, ஆத்மாக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போங்கன்னு சொன்னாரே ஒழிய அவங்க எல்லாம் இங்க கொண்டு வான்னு சொல்லவே இல்லை. அன்றைக்கு சோத்ரம் எருசலேமிலே தேவாலயத்துக்கு போய்விட்டு கந்தாலயனுடைய மந்திரி திரும்பி போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பிலிப்பிடத்திலே பேசினார், நீ போய் ரதத்தோட சேர்ந்து வர என்று சொன்னார். அந்த மந்திரி பிலிப்புக்கு வாங்க கூப்பிடல, பிலிப்பு நீ அவங்க இடத்துக்கு போகணும்னு சொன்னார். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன சொல்றது, அதுதான் தேவன் அறியாத ஜனங்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போய் நம்முடைய சாட்சியாய் வாழ்ந்து கிறிஸ்துவை அவருக்கு அறிவிக்க வேண்டும் என்று தேவன் நோக்கமா இருக்கே ஒழிய நம்ம எல்லாரும் கூடி வந்து ஒரே இடத்துல குமிய வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. இவைதான் ஆண்டவருக்கு விரோதமானவைகள். ஒரே இடத்துல கூடுவதும் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பதும் வேதத்துக்கு எதிரான ஒன்று. தேவன் சொல்கிறார், எல்லா இடத்துக்கும் பரப்பி போங்க, சகல இடத்துக்கும்
நகரத்தை கட்டுவோம், நமக்கு பேருண்டாக வானத்தை அழகான அளவுக்கு கோபுரத்தை கட்டுவோம்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. அப்ப நமக்கு பேருண்டாக ஒன்று செய்யணும் யார் நினைச்சாலும் சரி, அது நடக்கிற காரணமே இல்லை. நீங்க சாதிக்கிறவர்கள் சாதிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சுயத்திலே அவர்கள் நம்பிக்கை வைத்து சுயபலத்திலே அவர் எதையும் செஞ்சிடல. தேவன் அவர்களுக்கு பலம் கொடுத்தார், தேவன் அவர்களோடு இருந்தார். அவர்கள் தங்களை மறைத்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், அதனால அவங்க பெரிய காரியங்களை செஞ்சிருக்காங்க. அப்ப இன்றைக்கு நாமும் கூட எந்த அளவுக்கு மறைந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவன் நாம மகிமைக்காக பெரிய செய்கிறோமோ, அப்பதான் அந்த காரியம் வாய்க்கும். இல்லைன்னா எதையும் வாய்க்காது. நம்ம ரொம்ப கவனமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். இப்ப ஆதியாகமம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க. இதெல்லாம் தேவன் கண்டார், இறங்கினார், பார்த்தார். இப்போ 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆவது வசனம், 9ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 11 7 9 வரைக்கும். அப்ப எங்க வாசிக்கிறோம்? இப்ப தேவன் இறங்கினார், அதை அறிவித்தார். இப்ப சத்திய வசனம் என்ன சொல்லுது? இந்த தேவன், திருத்துவ தேவன் சொல்லுகிறார், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதவர்களுக்கு அங்கே அவர்கள் வாசலை தாழ்மாறாக்குவோம் என்றார். திருத்துவ தேவன் சொல்லுகிறார், இவங்க ஒரே பாஷையை பேசுறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம், நமக்கு மாம்சம் இருக்கு நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம செய்ய நினைச்சு தடைப்படாதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு பேருண்டாக நகரத்தை கட்டி, நமக்கு பேருண்டாக வானத்தை அதாவது கோபத்தை கட்டணும் நினைச்சுக்கிட்டாங்களே என்று சொல்லி இறங்கி வந்து இவங்க பாசையை தாழ்மாறாக்குவோம்னு சொன்னாங்க. அப்படியே கர்த்தர் அவருடைய அப்பிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறப் பண்ணினார். தேவன் முதல்ல சொன்னார், நீங்க பள்ளி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு. அந்த விக்ரமத்தும் அவருடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரே இடத்துல நம்ம இருக்கணும், சரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா நகரத்தை கட்ட போறோம், நாங்க கோபத்தை கட்ட போறோம், நாங்க பேருக்காக செய்ய போறோம். நாங்க இப்ப கர்த்தர் பாசங்களை தாழ்மாறாக்கினார். ஜனங்கள் எல்லாம் செதறி போகிறார்கள், பூமியின் மீது செதறி போகிறார்கள். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் திட்டம் எதுவோ, தேவ சித்தம் எதுவோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நாம சுயத்தினாலே, சுய அறிவினாலே, சுய பலத்தினாலே அது நமக்கு பேர் உண்டாவதற்கு, நமக்கு வசதி வாய்ப்பு உருவாக்குவதற்காக நாம எதையாவது செய்யணும்னு நினைச்சோம்னா அது ஒரு நாளும் நடக்கவே மாட்டாது. தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நினைக்கிறார். எத்தனை தடைகள் இருந்தாலும், எவ்வளவு பராக்கிரமசாலிகள் இருந்தாலும், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வான். அவர் செய்ய நினைச்சது ஒருவரும் தடைப்படாது. தேவன் மனுஷனை ஆசிரிச்ச ஆசீர்வாதமே பூமி எல்லாம் பரவ வேண்டும், எல்லா இடங்களிலும் தப்பி நாம் வழிபட வேண்டும். அதுக்குதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம ஒரே இடத்துக்கு அச்சாரிச்சு நினைச்ச போது, மாம்ச படத்தில் நினைச்ச போது கர்த்தர் நம்ம பாசங்களை தாழ்மாறாக்கினார். இப்ப அவன் செதறி போய் பூமியெல்லாம் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வசனம் சொல்கிறது, அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார். நாங்க சாதிச்சுவோம் நினைச்சாங்களே, நகரத்தை கட்டுவோம் நாங்களே, இப்ப விட்டுட்டாங்க. இப்ப ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு தெரியல. செங்கலை எடுத்துட்டோம்னா ஒருத்தர் கலை தூக்கிட்டு வரான், ஒருத்தர் செங்கலை சுட்டுட்டோம்னா ஒருத்தர் தாரை விளக்கு எடுத்துக்கிட்டு வரான். உடனே புரியல, என்ன நடக்கிறது தெரியல. அப்படியே விட்டு விட்டு செதறி போய்விட்டார். 9ஆவது வசனம் சொல்கிறது, பூமியை பலவீன பாசையை கர்த்தரவிட்டு தாழ்மாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாபேல் சொன்னா வேற பாசைகளை, தாழ்மாறான பாசைகளை இருந்த இடம், ஒருத்தர் புரியாமல் இருந்த இடம். தேவனாலே வேறு பிடிக்கப்பட்டவர்களுக்கு வேறு பிடிக்கப்பட்ட சொல்றதை விட அவர்கள் வித்தியாசப்பட்ட ஒரு இடம். அங்க பெருமையாக பாபேல் கோபத்தை கட்டி நினைச்சாங்க. ஆனா கர்த்தரோ அவர்களை சிதற பண்ணினார். அடுத்த வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதற பண்ணினார். அப்ப தேவ திட்டம்
மனுஷனுடைய திட்டம் பேருந்தாம நினைச்சிட்டு நடக்கிறாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி இந்த நிபுணர் அவர் தேசத்தின் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதன் அடிப்படையிலே சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம இந்த நிபுணரோடு போல இந்த நிபுணர்களுடைய ஜனங்களோடு இருக்கிறோம். நம்முடைய சபைகள் அப்படி இருக்கிறது, நம்முடைய ஊழியர்கள் அப்படி இருந்தார்கள், தேசங்களும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறது. அநேகர் நினைக்கிறாங்க ஒரே பாஸ்டாகணும், ஒரே ஆராய்ச்சிதான் இருக்கணும், நமக்கு பேர் இருந்தாங்க அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்திய வேதம் சொல்கிறது தேவனை பார்க்கும்படி இறங்கி வருவார். தேவன் அவர்களை அவர்களுக்குள்ளாக பிரிவினையை உருவாக்குவார். தேவன் அவர்களை தாழ்வாக்குவார். அவர் செதறி ஓடுவார்கள். ஒரே இடத்துல இருந்தவங்க, ஒரே அதிகாரத்தில் இருந்தவர்கள் பூமி எல்லாம் ஓடி போவாங்க. அவங்க செய்ய நினைச்ச காரியம் தடைப்படும் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியம். அதன் அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் செய்யப்படுகிறேன். நம்ம இந்த விபரத்திலிருந்தும் அவருடைய ஜனங்களிலிருந்தும் எதை கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது காரியம், மாம்ச பலமும் அதிகாரமும் ஒரே இடத்துல குவியும் போது பெருமையும் மற்றவர்களுக்கு சுபாவமும் தேவனுக்கு விரோதமான கிரியையும் தான் நடக்கும். முதல் காரியம், மாம்ச பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அது எல்லாம் ஒரே இடத்துல யார் சொல்லிட்டாங்களோ எல்லா அதிகாரமும் எங்களுக்கு தான், எல்லா பலமும் எனக்கு இருக்கு, எதையும் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா அவன் மற்றவர்களை ஒடுக்க துவங்குவான், தேவனுக்கு விரோதமாய் மாறுவான், அநீதி செய்ய ஆரம்பிப்பான், ஊழல் அங்கே இருக்கும். இதுதான் சத்தியம் நமக்கு போதிக்கிற முதலாவது காரியம். நிம்ரோதுடைய வாழ்க்கையிலே அவருடைய அரசாங்கத்திலே இது இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நீங்க வெளிப்படுத்திய விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசிச்சோம்னா இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா அந்திகிறிஸ்துவை பற்றி சொல்லுது. இந்த அந்திகிறிஸ்துவும் எல்லா அதிகாரத்தையும் தம் மேலே முயற்சி பண்ணுறார். நான் சொன்னதான் நடக்கணும்னு இருக்கு. அவனுக்கு பலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அவன் ஜனங்களை அவன் ஒடுக்க ஆரம்பிக்கிறான். வெளிப்படுத்திய விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் வாசிக்கும் போது இதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த நிபுணருக்கு அவருடைய தேசத்திலிருந்து கற்றுக்கொள்கிற இரண்டாவது காரியம் என்னன்னா, உலகத்தார் அனைவரும் ஒரே இடத்தில் ஒரே நிலையில் இருக்க முடியவே முடியாது. மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசம் என்றும் பிசாசு பிள்ளைகளாகிய அவிசுவாசம் என்றும் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் எல்லாரும் ஒன்றாகணும், எல்லாரும் ஒன்றாகணும் அப்படின்னு சொல்றோம். தேவன் ஒற்றுமையை போதிக்கிறார். ஆனால் அதே இடத்துல வேலை செய்கிறது தேவன் பிரிவினையை உண்டாக்குனார் அப்படின்னு. அக்கினியை போடுங்கள் இப்போது பச்சை என்பதற்கு சொன்ன அந்த ஆண்டவர் தான் குடும்பத்தில் பிரிவினை உண்டாகுது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவினை உண்டாகுது, வானத்தின் மேலே உள்ள தன்மைக்கும் கீழே உள்ள தன்மைக்கிடையில பிரிவினை உண்டாகுதுன்னு சொன்னார். இது என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே கண்டிப்பாக வேறுபாடு இருந்தே முடியும். அதனால ஒரே இடத்துல நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பது நடக்காத காரியம். தேவனுடைய பிள்ளைகளை அவங்க உதாரணமாய் குறித்து ஒரு கலச வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கிறேன். ரோமர் 8 14 17 வரைக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படுத்தும் அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். தேவனுடைய ஆவியினாலே யாரெல்லாம் நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கிறோம். இதே வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும்
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருக்கோ அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை தெய்வமாக ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இந்த பவுலுக்கு எழுதுகிறார் 8ஆம் அதிகாரம் 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். பிள்ளைகள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் தந்தாச்சுன்னா பிள்ளைகள். ஆனா ஆவியானவருடைய நடத்துவதற்குள்ள யார் இருக்காங்களோ அவர்கள் புத்திரர். பிள்ளைகள் சின்னவங்க அர்த்தம். புத்திரர் அப்படின்னா திருமண வயது வந்தவங்க அடல்கள் அர்த்தம், முதிர்ச்சியானவர்கள் அர்த்தம். அப்ப இங்கே தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய புத்திரரை குறித்தும் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அப்ப இது ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல இங்கு பிசாசுடைய பிள்ளைகளை பற்றி அவர் பேசுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆவி கொண்டு மனுஷ கொலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனுக்கு இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். நீங்க பிசாசுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொருத்த சொன்னார். இவங்க யாருன்னா பொய் பேசிட்டே இருப்பாங்க, மனுஷன் கொலைபாதகர்களா இருப்பாங்க, சத்தியம் இவங்களுக்கெல்லாம் இருக்காது. பிசாசுடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டம். அப்ப இந்த பூமியில 2 கூட்டம் இருக்கிறது. 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். நீ நம்ம தேசத்திலே நம்ம ஊர்களில் பேசுறது போல அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லைன்னு வேதம் சொல்லுது, கிரேக்கம் என்றும் யூதனுக்கும் இல்லைன்னு சொல்லுது, சுயாதி அடிமைக்கு வித்தியாசம் கிடையாதுங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு வித்தியாசத்தை வேதம் போதிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய பிள்ளைகள். இது பெரிய ஒரு வித்தியாசம். எல்லாரும் சிநேகிக்கும்படி வேதம் சொன்னாலும் ஐக்கியம் கொள்வதும் நெருங்கியிருப்பதும் பின்பற்றுவதும் யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று வேதம் சொல்லுது. பிசாசு பிள்ளைகளோட நமக்கு ஐக்கியம் தேவையில்லை என்று வேதம் பேசுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கிற ஐக்கியம் என்று பிரார்த்திக்கிறார். வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் என்ன ஐக்கியம் கேட்கிறார். அவர் ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டும். யாரோட ஐக்கியம் வைக்கிறோம், யாரோட பழகிறோம் ரொம்ப முக்கியம். சிநேகிதம் தேவை, நட்பு தேவை, அன்பு எல்லாரோடும் நமக்கு தேவை. ஆனால் ஐக்கியம் கொள்வது, பின்பற்றுவது, ஆலோசனை கேட்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளோட மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, அடுத்து 3ஆவதாக நம்ம கற்றுக்கொள்கிற காரியம். 3ஆவதாக இந்த விபுரங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? தனக்கு பேருண்டாக்க நினைத்த இடத்தில் பற்பல பேசுகளாலே பற்பல பாசங்களாலே பிரிவினை உண்டாச்சு. அப்ப தனக்கு பேர் உண்டாக்கணும்னு நினைச்சா அந்த பற்பல பாசங்களால அன்னைக்கு பிரிவினை வந்தது. ஆனா பெந்தேகோஸ்தே நாளில் தேவனுக்கு பேர் உண்டாக்கத்தக்கதாய் அங்கே பற்பல பாசை இருந்துச்சு. ஆனா அது ஜனங்களை ஒற்றுமைப்படுத்தியது, தேவன் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்தது. ஒரே பாசை இருந்த இடத்துல பற்பல பாசை வந்தது. ஆனா ஜனங்கள் பிரிந்து போனார்கள் பாபேலிலே, நிம்ரோதின் ஆட்சியிலே. ஆனா பெந்தேகோஸ்தே வாசனா பெந்தேகோஸ்தே நாளன்று அன்றைக்கு பற்பல பாசை ஜனங்கள் பேசினார்கள். ஆனா அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்தது, தேவன் நாம் மகிமையாய் இருந்து கர்த்தருக்கு பேர் உண்டாயிற்று. மனுஷனுக்கு பேர் உண்டாக்கணும்னு நினைச்சா பற்பல பாசை இருக்கும். ஆனால் அங்கே பிரிவினை தான் உண்டாகும், ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க. இன்னைக்கு சில இடங்கள்ல பாஸ்டருக்கு பேர் உண்டாக, விசுவாசத்துக்கு பேர் உண்டாக, ஸ்தாபனத்துக்கு பேர் உண்டாக, ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டி பற்பல பாசைகளை அந்நிய பாசைகளை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு பேர் உண்டாகணும்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தான் உருவாகும். அவர் கண்டிப்பாக சிதறடிக்கப்படுவார்கள். மாறாக தேவன் நாம் மகிமைக்காக கூடி வருவதற்காக தேவனுடைய நாமத்துக்கு அவருடைய பெயருக்கு மகிமை உண்டாகணும்னு நினைச்சா அந்த பற்பல பாசைகள் இருக்கிறார். ஆனால் ஒற்றுமை
வசனங்களை வாசிக்கும் போது அது அங்க உறுதிப்படுத்தப்படுகிறது. பவுலடியார் கொரிந்தியருக்கு முதலாவது நிருபம் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாழ்த்தப்பட்டோம். சரீரம் ஒரே அவயவமாய் இல்லாமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. பல சரீரங்கள் இருந்தாலும் பலராய் நம்ம பிரிந்திருந்தாலும் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நான் இருக்கும்போது அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று அவருக்குள்ளாக தாழ்த்தப்பட்டிருக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாய் ஒரே சரீரமாய் மாறி போய்விடுகிறோம். அப்ப இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அங்கே தனக்கு பேர் உண்டாகணும்னு நினைச்சாங்க, ஒற்றுமையா இருக்கிறது சிதறிக்கிறாங்க. இங்க தேவன் நாம் பயன்படணும்னு நினைச்சா பிரிந்திருக்கிற அநேகர் ஒன்றாய் வர முடியும், ஒரே சரீரமாய் ஒரே குடும்பமாய் மாற முடியும். அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த வேத பகுதி. நான்காவதாக இந்த நிபுணத்துடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது, மனிதன் தன் சுய முயற்சியால் பரத்தை தொட நினைச்சாலும் அதை தொட முடியாது. தேவன் அதை தருகிறார். தேவன் தான் நம்ம பிரகாசம் செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு நன்மை செய்யணும். அவர் தான் நம்மை பலப்படுத்தணும். அவர் தான் நம்ம நடத்தணும். அவர் தான் நம்ம உயர்த்த வேண்டும். ஆனா நம்ம சுயத்தை நான் சமைச்சுவேன், நான் அதை செஞ்சுவேன், எதை செஞ்சுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது நமக்கு வேதனையை தான் உண்டாக்கக்கூடிய, நமக்கு காயங்களை தான் உண்டாக்கக்கூடிய, நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய பெரிய சாதனைகள் எதையும் செஞ்சிட முடியாது. இவங்க சொல்லும்போதே சொல்றாங்க, நம்ம ஒரே இடத்துல சந்திப்பவா விரும்புறதுக்காக நகரத்தை கட்டுவாங்க. அடுத்த மக்கள் சொல்றாங்க, வானத்தை யாராவது ஒரு அளவுக்கு கோபுரத்தை கட்டுவோம். ஏன்னா அந்த நாட்கள நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் வானத்தில் இருக்கிறார் அப்படின்னு. இவன் என்ன சொல்றாங்க, அந்த வானத்தை தொட்ட அளவுக்கு நம்ம கோபுரத்தை கட்டுவோம். அப்ப ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவரோட தன்னோட படி மேல நினைக்கிறாங்க. நீங்க ஒரு கூட்டம் இருக்காங்க, நாம கடவுள், நாம ஆவியை பெற்றவர்கள், நாம தான் கடவுள், நம்ம சொன்னது நடக்கும், நமக்கு சாவே கிடையாது என்றெல்லாம் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் இடைப்பட்டாதையானால் அவங்க இருக்கிறது தெரியாம அழிந்து போவார்கள். நாசம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. வேதம் என்ன போதிகளோ புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம், முத்திரைப்படப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்கள் நானும் கர்த்தரை விட மேலானவங்க இல்லை. நீங்கள் நானும் நினைச்சதை சாதிச்சிட முடியாது. தேவன் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, வேத வாக்கியங்கள் என்ன போதிக்கிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் சம்பவிக்கும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சுய முயற்சினால, சுய பலத்தினால, மாம்ச பலத்தினால, ஆள் பலத்தினால, கனபலத்தினால, படிப்பினால எதையும் சாதிச்சுதான் நினைச்சா அங்கே ஆபத்து இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தரை நம்ம தேட வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆதாரமாக என்னாவது புத்தகம் 22ஆம் அதிகாரம், என்னாகும் 22ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருகின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையால் அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். இங்கே பிழையா பற்றி பேசு. பிழையா நம்ம விருப்பத்தின்படி எதிர்ப்படி காண
5வது பார்க்கிறாங்க. ரெண்டுமே ஒற்றுமை எப்போது இருக்கு. ஒரே இடத்துல நான் கூடி வர்றாங்க. ஒரே சபை இருந்தது. எங்கே? பாபேலில். அப்போ அவங்க ஒரே மக்கள் பாபேலில் மக்கள்லாம் கூடி வந்தாங்க. சபை அப்படிதான். பெந்தெகோஸ்தே நாளைக்கு ஒரே இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. அந்த ஆவியால் ஊற்றப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபையை உருவாயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது? ஒரே இடத்துல ஒற்றுமையா இருக்க மக்கள் மத்தியில தனக்கு பேருண்டாகணும் என்று அன்றைக்கு இவ்வளவு ஜனங்கள் நடத்தப்படினாலே அங்க எல்லாம் செதறி போனாங்க. அங்கே காரணமான பாசை உண்டாயிடுச்சு. அவங்க சாதிக்க நினைச்ச காரியம் அவங்களுக்கு நடக்கவில்லை. அதிகார வேலையில் தேவனுடைய சபையில சில விசுவாசிகள் போதகர்கள் விசுத்தர்கள் சொல்லி அந்த அதிகாரத்தை வச்சு தவறாக சில காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுக்கு பேருண்டாக செய்ய நினைக்கிறாங்க. தாங்க உயர்ந்து கொள்ளும்படி எல்லாரும் செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்றது அது ஆபத்தான ஒன்று. பாபேலில் என்ன நடந்துச்சோ அதுதான் சபைகளுக்கு நடக்கும். இப்படிப்பட்ட சபைகளுக்கு நடக்கிறது மறந்து விடுகிறார். பேதுரு தம்முடைய 1வது நிருபம் 5ஆம் அதிகாரத்தை இது குறித்து அவர் தெளிவாக பேசுகிறார். வாசிக்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை எதிர்பார்ப்பாக ஆதரவாக அல்ல மத்திற்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று ஊழியக்காரர்கள் சொன்னார். அப்போ இன்னைக்கு இது நிபுணத்தை போல ஒரு சிலர் கட்டாயத்தினாலே அவலட்சணமான ஆதாயத்துக்காக எதையாவது ஒன்று செய்யறாங்க அப்படின்னா தேவன் அதற்கு விரோதமாக இருக்கிறார். அப்ப பாவிகளுக்கும் சபைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாம போய்விடும். 3வது இதுல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த சபையில் கொடுத்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, மனிதனுடைய சுய முயற்சினா போப்பின் தலைமையில் ஒரே சபையாக உலகமெல்லாம் ஒரே பாசையாக வெற்றுக்கொலையை கொண்டு கிறிஸ்துவத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடந்ததாக சபை சரித்திரம் சொல்கிறது. மனுஷனுடைய முயற்சி போப்பினுடைய தலைமைக்கு ஒரே சபை உலகமெல்லாம் இருக்க வேண்டும். ஒரே மொழி லத்தீன் இருக்கணும். அதுதான் பிரசங்கம் பயிரெல்லாம் என்று அன்றைக்கு முயற்சிகளை செய்தார்கள். ஆனா என்ன நடந்தது? தேவன் சீர்திருத்த சபைகளை உருவாக்கினார். பல்வேறு பாசங்களை கொண்ட புதிய சபை உருவாச்சு. அவர் அவருடைய தாய் மொழியிலே வேதபுஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. நீங்க ஆராதனைகள்னா அவருடைய தாய் மொழியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப மனுஷனுடைய திட்டம் அங்கே பொய்த்து போனது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரே அதிகாரம் ஒரே மொழி ஒரே இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு யூனிஃபார்மிட்டி உருவாக்குற ஒரு காரியம். தேவன் அதை ஒருபோதும் விரும்பவில்லை. தனக்கு பேருண்டாக நகரத்தை கட்டுவோம் கோபுரத்தை கட்டுவோம் என்று யார் இறக்கினாலும் தேவன் அங்கே இடைப்படுகிறார். தேவன் அதை தடுத்து நிறுத்துகிறார். தேவன் ஆனந்தத்துக்கு விரோதமாக தேவனுக்கு பிடிக்காம சுயத்திலே பெருமையினால் என்ன செய்ய நினைச்சாலும் தேவன் அதை தடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய எண்ணம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? எதற்காக நம்ம வேலை செய்கிறோம்? எதற்காக உழைக்கிறோம்? எதை விரும்புகிறோம்? எதை வாஞ்சிக்கிறோம் என்பது கவனமாக இருக்கணும். நமக்கு பேருண்டாக்குவதற்காக நம்முடைய சுயத்தில் எல்லாம் செஞ்சு சாதிச்சுதான் நினைச்சா அது நடக்கிற காரியம் அல்ல. மாம்ச பலம் நமக்கு எதையும் கொண்டு வந்து விடாது. ஆனால் கத்தருக்குள்ளாக நீங்கள் நாம் காத்திருக்கும் போது தேவனிடத்திலே காரியங்களை கேட்கும் போது தேவன் நமக்காக எல்லாருக்கும் செய்து முடிப்பார். நிறைய ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். கர்த்தருடைய வசனமே நம்ம வாழ வைக்கும். வசனத்து மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்திருக்கிற தேவ சித்தத்திற்காக நம்ம எதையாவது செய்ய வைக்கும் போது கர்த்தர் உங்களை என்னை ஆசிரிப்பார், காரியங்களை பொருட்படுத்தார், நம்மை நடத்துவார். அப்ப நிப்ரோ நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன பாடம்? அவர் போல இருக்கக்கூடாது, அவர் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். விதமாய் செய்யும் போது தேவன் ஆசீர்வாதம் தருவார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
நிம்ரோத் அவருடைய தேசத்தை நிம்ரோத்தை போல சிறையா தேசத்தாரை போல பாவை மண்டலத்தாரை போல நம்ம இருக்காதபடிக்கு கர்த்தாவே எப்போதும் கிறிஸ்துவ நிறைவேற்றிருக்கிறாய். இந்த வேத வாக்கியம் நடக்கிறதாய் உங்களுடைய நல்ல நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிறதாய் நாங்கள் வாழ்த்துக்கிறாய். எங்களுக்கு உதவி செய்யும். வீண் பெருமைகளுக்காக நாம் எதையும் செய்யாதபடிக்கு கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வருவதற்கு போதெல்லாம் வார்த்தை கொண்டு வச்சிருந்து சரியாக நடக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் செய்யறதுக்கு தடைபடாமல் நடந்திருக்கிறோம். நீர் அந்த காரியங்களை வாழ்க்கையிலே குடும்பங்களே சபைகளே தேசத்திலே கர்த்தர் செய்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் வசனத்துக்கு மாறாய் தேவத்துக்கு மாறாய் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாய் எதையும் செய்யாதபடிக்கு எங்களை காத்து தொடர்ந்து நடக்கிறது. ஆண்டவரே சபைகள் சீக்கிரமாய் திறக்கப்பட உதவி செய்யும். நாங்கள் கூடிய ஆராதனை உதவி செய்யும். ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறக்குமாறாக கண்ணீர் குறைக்கப்படட்டும், கவலைக்கு மாறும், தெய்வீக ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷமும் ஒவ்வொருவரையும் மாறும். எங்க தேசத்தில் உடைய நீதியும் சக்தியும் நினைக்கிறது. ஆண்டவரே நடக்கிறது. எல்லா காலத்தையும் மகிமையும் துதிகளையும் நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். எங்களை அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே